வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, சண்டே ஸ்பெஷல் வீடியோ ஷேர் பண்ண போறாங்க. ஸோ மறக்காம சண்டே ஸ்பெஷல் வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ப்ரமோல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரேவதி வந்துட்டு கார்த்திகிட்ட சொல்றாங்க, இது மாதிரி அந்த மாயாவும் மகேஷும் இப்படிப்பட்ட துரோகிகளா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, ரேவதி இப்பயாவது அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டே அது போதும். அப்ப ரேவதி சொல்றாங்க, அவங்கள ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சு உன்னை போய் நான் தப்பா நினைச்சினேனே. இந்த மாதிரி இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க, எங்க அம்மாவை 2-3 தடவை உயிர் காப்பாத்திருக்க, அப்புறமா இந்த வீட்டுல நிறையவே நல்லது பண்ணிருக்க. இன்னைக்கு எங்க அப்பா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போக போறாருன்னா அதுக்கு முக்கிய காரணமே நீதான். அப்ப கார்த்திக் சொல்றாரு, ரேவதி கும்பாபிஷேகத்துக்கு போறதுக்கு அதுக்கு நீ தான் ரேவதி காரணம். நீ மட்டும் உங்க அம்மா கிட்ட வாக்கு கேட்காம இருந்திருந்தா அவங்க ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டாங்க. நீ தான் காரணம். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அப்படி கேட்க சொன்னதே நீதானே. எங்க அப்பா இன்னைக்கு அவங்களோட அப்பா அம்மாவோ சந்திக்க போறதுக்கு நீங்க தானே காரணம். இவ்வளவு இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களை போய் நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்னு ரேவதி வேதனைப்படுறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, விடு ரேவதி, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், இதுக்கப்புறம் நடக்க போறத பாரு. இங்க பாரு, நீ ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வேலை பார்க்க போற. 5 வருஷம் நீ நல்லபடியா ஒர்க் பண்ணணும், ஜாலியா என்ஜாய் பண்ண, நிறைய புக்ஸ் படி, என்ஜாய் பண்ண. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சரி அப்படின்னு. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, ரேவதி மற்ற விஷயங்கள் நீ எதை பத்தியும் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, உன்னோட ஃபியூச்சரை மட்டும் திங்க் பண்ணு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரேவதி மனசுல என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை ரொம்ப தப்பானவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதனாலதான் நான் வெளிநாடு போற முடிவையே எடுத்தேன், வெளிநாட்டுக்கும் அப்ளை பண்ணேன். ஆனா இப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் மேல எந்த தப்புமே இல்ல, நீ நிரபராதி. ஆனா உன் மேல தப்பா நினைச்சுக்கிட்டு உன் கூட சேர்ந்து வாழ பிடிக்கல அப்படின்னு நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு திட்டம் போட்டது ரொம்ப தப்பாகிருச்சு. எனக்கு இப்ப இங்கே இருக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா என்னால உன்கிட்ட சொல்ல முடியல. நீ என்ன தப்பா நினைப்ப, நான் என்ன பண்றது அப்படின்னு ரேவதி குழப்பத்துல இருக்காங்க. கார்த்திக் நேரா ரேவதியை பார்த்து, என்னாச்சு ரேவதி? அப்ப ரேவதி சோகத்துல இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் கேக்குறாரு, ஏன் ரேவதி சோகமா இருக்க? இங்க பாரு, அப்பா அம்மாவை நினைச்சு கவலைப்படுறியா? இங்க பாரு, இப்போதைக்கு உன்னோட லைஃப் தான் ரொம்ப முக்கியம். உனக்கு இங்க இருந்தா ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது, உன் மனசை விட்டுருவ அப்படின்னு சொல்றியல்ல, அப்புறம் ஏன் நீ வந்துட்டு இங்க இருந்து கஷ்டப்படணும்? நீ வெளிநாடு போ, உனக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ எல்லாத்தையுமே நான் உனக்கு பண்ணி தரேன். இது கேட்டதோட நம்ம ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, ரேவதி அப்புறம் என்னதான் ரேவதி ஆச்சு? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாண நாள் வருது, அந்த கல்யாண நாளை நல்லா சிறப்பா கொண்டாடுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, வீட்டுல நடக்கிற பிரச்சனையால அவங்க ரொம்ப இப்ப கோவப்படுறாங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, ரேவதி அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன், அத்தை கிட்ட நான் கேக்குறேன். ரேவதி சொல்றாங்க, அம்மா கண்டிப்பா கோவப்படுவாங்க, நீ அதெல்லாம் கேட்க வேணாம். அப்ப கார்த்தி சொல்றாரு, ரேவதி நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்னு, நான் அத்தை கிட்ட கேக்குறேன் அப்படின்ட்டு கார்த்திக் வந்துட்டு அங்கேருந்து வராரு. அப்ப வீட்டுல எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இருந்ததோட நம்ம கார்த்திக் இங்கேருந்து வந்துட்டு, அத்தை உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்கணும். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன முக்கியமான விஷயம்? அப்ப கார்த்திக் சொல்றாரு, அத்தை உங்க 2 பேருக்கும் கல்யாண நாள் வரப்போகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன். இது மாதிரி அந்த கல்யாண நாள்ல நல்லா சிறப்பா ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுனா நல்லா இருக்கும்னு தோணுது. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, இல்லத்த, அந்த ஃபங்க்ஷனை சிறப்பா கொண்டாடுனா நல்லா இருக்குமேனு தோணுச்சு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள்ள, எனக்கே வயசாகிருச்சு, ஏன் அதெல்லாம், எனக்கு 4 பொண்ணுங்க ஆகிருச்சு, 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், இதுக்கு மேல என்ன மாப்பிள்ள, இந்த கல்யாண நாளெல்லாம் வேணாம் மாப்பிள்ள. கார்த்திக் சொல்றாரு, அத்தை என்னத்த, இப்ப நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம், இந்த மாதிரி ஒரு சில நிகழ்ச்சிகளை வச்சு நம்ம ஹாப்பியா இருக்கிறது இல்லையா, ஏன் இப்படி சொல்றீங்க? இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரிங்க மாப்பிள்ள, நீங்க சொல்றீங்க அப்படிங்கறதுக்காக ஏத்துக்கிறேன். என்னங்க உங்களுக்கு ஓகேவா? ராஜராஜா சொல்றாரு, ஈஸ்வரி உன் கூட கல்யாண நாள கொண்டாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஈஸ்வரி,
கண்டிப்பா இந்த கல்யாண நாளுக்கு நான் ஒத்துக்கிறேன். இது கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை எப்படித்தான் மாமா ஒத்துக்காம இருப்பாரு, அவரெல்லாம் எப்பன்னு இருக்காரு, அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சிரிக்கிறாங்க. அப்ப நம்ம சந்திரா இத பார்த்துட்டு, இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா நான் இந்த குடும்பம் பிரியறதுக்கு சாமுண்டீஸ்வரி அவமானப்படுறதுக்கு பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவன் பாட்டுக்கும் ஈஸியா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், விடக்கூடாது அப்படின்ட்டு சந்திரா செம டென்ஷன் ஆகுறாங்க. அப்பதான் கார்த்திக் சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அத்தை என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ எல்லாத்தையுமே நான் சிறப்பா பண்ணிடுறேன், நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, ஆமத்த நீங்க சும்மா ரெஸ்ட் எடுத்தா போதும், எல்லா ஏற்பாடுகளையும் நானும் மாப்பிள்ளையும் பாத்துக்கிறோம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப நம்ம ரோஹிணி சொல்றாங்க, இந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சு, எங்களுக்கு கூட இந்த ஐடியா தோணல. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இது எல்லாம் ஒருத்தருக்காக தான். ரோஹிணி கேக்குறாங்க, அதே சரி யாருக்காக, ரேவதிக்காகவா? கார்த்திக் வந்துட்டு சிரிக்கிறாரு. அப்ப ரோஹிணியும், சரி சரி உங்க ஒய்ஃப் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கறதுக்காக எங்க அம்மாவை கரெக்ட் பண்றீங்க அதானே? இது கேட்டதோட கார்த்திக் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே மாடிக்கு போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி ரூம்ல இருக்காங்க. ரோஹிணியை நம்ம துர்காவும் நேரா ரேவதிய போய் பாக்குறாங்க. ரேவதி சோகத்துல இருக்கிறத ரோஹிணி கவனிக்கிறாங்க. ரோஹிணி ரேவதி கிட்ட, ரேவதி என்னாச்சு ரேவதி, ஏன் இவ்வளவு கவலையா இருக்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லையேடி, நான் நல்லாதான் இருக்கேன். அப்ப ரோஹிணி சொல்றாங்க, இல்ல ரேவதி, நானும் 2 3 நாளா உன்னை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், உன் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா இருந்தா சொல்லு, அக்காவால சரி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ரேவதி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரோஹிணி, நான் நல்லாதான் இருக்கேன். துர்கா சொல்றாங்க, அக்கா நான் என்ன பிரச்சனையில இருந்தாலும் நீ தானே எனக்கு சொல்யூஷன் சொல்லுவ, அதே மாதிரி இப்ப அக்கா ஏதோ பிரச்சனையில இருக்கா, சொல்லுக்கா என்ன பிரச்சனைன்னு நான் சரி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. உடனே ரோஹிணியும், சரி இங்க பாரு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் எங்க கிட்ட ஷேர் பண்ணணும் சரியா, நம்ம எல்லாருமே ஒத்துமையா உள்ள ஃபேமிலி, என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்போம் சரியா? இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சொன்னதை கேட்டுட்டு ரோஹிணியும் துர்காவும் வெளியில வராங்க. அப்பதான் நம்ம துர்கா சொல்றாங்க, அக்கா கண்டிப்பா ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கா, அதனாலதான் நம்ம கிட்ட பேசுறப்ப கூட ரொம்ப குழப்பத்தோட பேசுறா, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. அப்ப துர்கா சொல்றாங்க, இந்த மாதிரி பிடிக்காத ஒருத்தரை அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கல்ல அம்மா, அதை நினைச்சுதான் அக்கா கவலையா இருப்பா. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, ஆமா துர்கா, அத பத்தி நான் யோசிக்கவே இல்லை, இன்னமும் நம்ம ரேவதி கொஞ்சம் கூட மனசு மாறவே இல்லை, பாவம் ரேவதி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் மாடிக்கு போனதோட ராஜராஜாவும் நம்ம மயில் வாகனமும் போயிட்டு நேரா கார்த்திகிட்ட, என்ன திடீர்னு இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க? அப்ப கார்த்திக் சொல்றாரு, ரேவதி தான் அம்மா அப்பாவுக்கு கல்யாண நாளை வச்சு பாக்கணும்னு ஆசைப்பட்டான், அதனாலதான் நான் அத்தை கிட்ட சொன்னேன். இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, சூப்பர் மாப்பிள்ள, ஈஸியா வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை சம்மதிக்க வச்சுட்டீங்க, அவளுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் சுத்தமா பிடிக்காது தெரியுமா, ஆனா அவ ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ராஜராஜா கேக்குறாரு, சரி திடீர்னு என்ன ரேவதிக்கு இந்த மாதிரி கல்யாணம் நாளை வந்து சிறப்பா கொண்டாடணும்னு என்ன ஆசை? அப்ப கார்த்திக் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, சும்மாதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, மாப்பிள்ள நீங்க கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? கார்த்திக் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே நேரம் நம்ம கார்த்திக் வந்துட்டு போன் வருது, பரமேஸ்வரி தான் போன் பண்றாங்க. கார்த்தி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, கோயில்ல கலச பூஜை வைக்க போறோம்ப்பா, இந்த கலச பூஜைக்கு நீ கண்டிப்பா வரணும்ப்பா. இது கேட்டதோட கார்த்தி கேக்குறாரு, என்னைக்கு அப்படின்னு சொல்லுங்க பாட்டி, கண்டிப்பா வரேன். சாமுண்டீஸ்வரிக்கும் ராஜராஜாவுக்கும் கல்யாண நாள் வருதுல்ல, அதே நாள்லதான் கலச பூஜை வைக்க போறாங்க. அதே தேதியை சொன்னதோட கார்த்திக் அதிர்ச்சி ஆக்குறாரு, என்ன பாட்டி சொல்றீங்க? அப்ப பாட்டி சொல்றாங்க, ஏன்யா கார்த்தி என்னாச்சு? அப்ப கார்த்திக் சொல்றாரு, இல்ல பாட்டி, அன்னைக்கு இது மாதிரி மாமாவுக்கும் அத்தைக்கும் கல்யாண நாள், அந்த கல்யாண நாளை நல்லா சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு நான் அத்தை கிட்ட சொல்லிட்டேன், அத்தையும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதே நாள் அன்னைக்கு கலச பூஜை வச்சிருக்கீங்க அதான். அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, கலச பூஜை வச்சு பூஜை பண்றனால வந்துட்டு மாத்த முடியாதுப்பா. அப்ப கார்த்திக் சொல்றாரு, பாட்டி இங்கேயும் கல்யாண நாள மாத்த முடியாது. அப்ப கார்த்திக் சொல்றாரு, சரி பாட்டி, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். இது கேட்டதோட பாட்டியும் சரி அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம சந்திராவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அதே நாள்லதான் இந்த கார்த்தி கலச பூஜைக்கு போகணும் அப்படின்னு. சோ இத வச்சு ஏதாவது பிளான் பண்ணலாமா அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜராஜா கேக்குறாரு, மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள? அப்ப கார்த்திக் சொல்றாரு, இது மாதிரி
உங்களுக்கு கல்யாண நாள் வருதுல்ல, அதே நாள்லதான் இது மாதிரி கோவில்ல கலச பூஜை வைக்க போறாங்களாம். தாத்தா இல்லாதனால அந்த கலச பூஜையில நான் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ராஜராஜா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? கல்யாண நாள் அன்னைக்கு நீங்க கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நீங்க தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்றீங்க. அதனால நீங்க கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாளே, என்ன மாப்பிள்ள பண்றது? கார்த்திக் சொல்றாரு, அதான் மாமா எனக்கும் தெரியல, ஆனா எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், கண்டிப்பா இதையும் சமாளிச்சிருவோம். அப்ப ராஜராஜா சொல்றாரு, அந்த சந்திரா இருக்குல்ல, அவளுக்கு வேற நீங்க யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு கண்டிப்பா காத்திருப்பாளே மாப்பிள்ள, என்ன பண்றது? அப்ப கார்த்திக் சொல்றாரு, அது எப்படியாவது பாத்துக்கலாம், எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, ஏற்கனவே 2 3 விஷயத்துல எப்படி சந்திரா பல்பு வாங்கினாங்க, அதே மாதிரி இந்த வாட்டியும் பல்பு வாங்குவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்திரா வந்துட்டு இதெல்லாம் காதுல வாங்கிட்டு, ஓ, எல்லாருமே சேர்ந்து என்ன கவுக்குறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த வாட்டி உங்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நான் இந்த வாட்டி பண்ற பிளான்ல, ஏ கார்த்தி, ராஜ சேதுபதியோட பேரா நீ மாட்ட போறடா அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. அப்புறமா இந்த விஷயத்த அவர்கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு நேரா சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி போனை பார்த்துட்டு, என்ன இது சந்திரா போன் பண்றா அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், நான் சொல்ற இடத்துக்கு உடனே வாங்க. உடனே சிவனாண்டியும் சரி சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்ப சிவனாண்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன இது சந்திரா இந்த இடத்துக்கு வர சொன்னா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ, அவசர அவசரமா வர சொன்னாலே அப்படின்னு. ஒருவேளை அந்த சாமுண்டீஸ்வரிக்கு நம்ம பண்ற பிளான் எல்லாம் தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு சிவனாண்டி ஒரு பதட்டத்துல இருக்காது. அப்ப சந்திரா ஓடி வந்து சிவனாண்டிய பார்த்து, என்னங்க, நமக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சிவனாண்டி கேக்குறாரு, என்ன வாய்ப்பு சந்திரா? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அக்காவுக்கும் மாமாவுக்கும் கல்யாண நாள் வைக்க போறாங்களாம். சிவனாண்டி சொல்றாரு, என்ன சந்திரா, இது என்ன பெரிய விஷயமா? அவங்க 2 பேரும் எப்ப பிரிவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேருக்கும் இந்த கல்யாண நாள் தான் ஒரு கேடா? சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அதை ஏற்பாடு பண்றது யாரு தெரியுமா? அந்த வீட்டோட மாப்பிள்ள கார்த்திக். அதோட அந்த கோவில்ல அதே நாள்லதான் கலச பூஜையும் நடக்க போகுது. அதே இடத்துல, அதாவது ஒரே ஆள் 2 இடத்துல கட்டாயமா இருக்கணும். அதுவும் கலச பூஜையில கண்டிப்பா இருக்கணும். இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, ஒருவேளை அவன் ஏதாவது ஒரு இடத்துல இல்லைன்னாலும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி நிரூபிச்சிடலாமே. அப்ப சந்திரா சொல்றாங்க, அதுக்கு தாங்க உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்ல வந்தேன். இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சூப்பர் சந்திரா, உனக்கு தெரியும்ல, முத்துப்பாண்டி சித்தப்பா ஜெயில இருந்து வெளியில வந்துட்டாரு. அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவர் எப்படி இத நேக்கா பயன்படுத்தணுமோ அப்படி பண்ணிடுவாரு. இது கேட்டதோட சந்திராவும், என்னங்க, இது நமக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இத மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, கண்டிப்பா சந்திரா, இத கண்டிப்பா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சந்திரா வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு மயில் வாகனமும் ராஜராஜாவும் நிக்கிறாங்க. சந்திரா வரத பார்த்துட்டு மயில் வாகனம் ராஜராஜட்ட, என்னமாமா, இந்த பிரச்சனைய உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணுவீங்களே. அப்ப நம்ம சந்திரா பார்த்து முறைக்கிறாங்க, என்ன மாப்பிள்ள, ஜாட பேச்சு பேசுறீங்களா? மயில் வாகனம் சொல்றாரு, ஐயோ அத்தை, உங்களை பத்தி யாராவது சாட பேச்சு பேசுவாங்களா? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நம்ம சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு வர வர வாய் அதிகமாயிருச்சு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, சந்திரா அப்படி என்ன சொன்னாரு மாப்பிள்ள, அவர் மேல இப்படி கோச்சுக்கிற? அப்ப சந்திரா சொல்றாங்க, மாமா, நீங்களும் இவரு கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அக்காவுக்கு ஒரு நாள் உண்மை தெரிய வரும், அன்னைக்கு இருக்கு. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, சரி சந்திரா, நீ கிளம்பு. அப்ப சந்திரா கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்யாண நாள் சிறப்பிக்கிறதுக்கும் வருது. அப்ப எல்லாரும் மண்டபத்துக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் வருவாரு அப்படின்னு கலச பூஜையில எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டியும் காத்துக்கிட்டு இருக்காரு. கார்த்திக் வரட்டும், சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி உண்மையை நிரூபிக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த பரமேஸ்வரி நின்றுகிட்டு இருக்கும் பொழுது விருமன் சொல்றாரு, என்னம்மா பரமேஸ்வரி, உன் பேரை வந்துருவான் அப்படின்னு சொன்ன, இன்னும் வரல? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய பிசினஸ்மேன். நீ நினைச்ச மாதிரி கண்ட நேரத்திலயும் அவனால வர முடியாது. ஆனா ஒரு டயத்தை பிக்ஸ் பண்ணிட்டானா அந்த டயத்துக்கு அவன் கரெக்டா வந்துருவான். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாயிரு. இதை கேட்டதோட அவரு செமையா இரிட்டேட் ஆகுறாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து யாரு இறங்குறாருன்னா நம்ம ராஜா தான் இறங்குறாரு, நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டு.
அப்ப பிரம்மன் பார்த்துட்டு இவன் என்ன காமெடி பீஸ் வந்து இறங்குறான், பரமேஸ்வரி அவரை பார்த்துட்டு என்ன இது இந்த தம்பி வந்து இறங்குறாரு, சரி சமாளிப்போம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சிவனாண்டி இதை பார்த்துட்டு இந்த காமெடி பீஸ் எதுக்கு இங்க வந்து இறங்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த மண்டபத்துல இருந்துகிட்டு இருக்கும் பொழுது சந்திரா வந்துட்டு கார்த்தியவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் இந்த இடத்த விட்டு எப்படி போறான் அப்படிங்கிறத பாத்திரலாம் அப்படின்னு. அப்ப கார்த்திக் சுலபமா சந்திராவை ஏமாத்திட்டு மயில் வாகனத்துக்கிட்டையும் ராஜராஜா கிட்டையும் நான் இருக்கிற மாதிரி எப்படியாவது சமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நேரா கலச பூஜைக்கு போறாரு. அங்க கார்த்திக் போனதோட எல்லாருமே கார்த்திய பார்த்துட்டு வணக்கம் சொல்றாங்க. சிவனாண்டி கார்த்திய பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாரு. இவன் இங்க வந்துட்டானா அப்படின்னு நேரா சந்திராவுக்கு போன் பண்றாங்க. சந்திரா போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க, அந்த கார்த்தி இங்கதான் இருக்கான், இன்னும் அங்க வரல. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, என்ன சந்திரா சொல்ற, இந்த கார்த்தியை என் கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கேன், கலச பூஜையில உட்காந்து கலச பூஜைய பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிறது யாரு சந்திரா, உன்னை நல்லா ஏமாத்திட்டான் பாத்தியா. இது கேட்டதோட சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னங்க சொல்றீங்க, கலச பூஜைக்கு அவன் வந்துட்டானா, அப்ப இங்க இருக்கிறது யாரு அப்படின்ட்டு நேரா மயில் வாகனத்துக்கிட்டையும் ராஜராஜட்டையும் போயிட்டு உங்க மாப்பிள்ள ராஜா எங்க அப்படின்னு கேட்க மயில் வாகனம் சொல்றாரு, இப்பதான் மாப்பிள்ள வெளியில அந்த சமையல்லாம் பார்க்க போனாரு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க ஏமாத்தாதீங்க, அவர் இங்க இல்ல அப்படிங்கறது நல்லாவே தெரியும். அப்ப ராஜராஜா கேக்குறாரு, மாப்பிள்ள இங்க எல்லாமே எங்க போயிருப்பாரு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, சும்மா கண்டபடி உளறிக்கிட்டு இருக்காம போயிட்டு என் ஒய்ஃப் சாமுண்டீஸ்வரிக்கு மேக்கப் பண்ணிவிடு. அப்ப சந்திரா டென்ஷனா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவனாண்டி சந்திராவுக்கு போன் பண்ணி, சந்திரா இது சரிபட்டு வராது, நான் உனக்கு வீடியோ அனுப்புறேன், அந்த வீடியோவை சாமுண்டீஸ்வரி கிட்ட காமிச்சிட்டு அவளை இங்க கூட்டிட்டு வா. இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க அனுப்புங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம கார்த்திக் கலச பூஜையில உட்கார்ந்து இருக்கிறத அப்படியே வீடியோ எடுத்து அனுப்புறாங்க. அப்ப சந்திரா அந்த வீடியோவை பார்த்துட்டு இது ஒண்ணு போதும், இவன் யாரு அப்படிங்கிறத நான் இப்பவே அக்கா கிட்ட நிரூபிக்கிறேன் அப்படின்னு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு அக்கா இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சு சந்திரா, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டியா. இங்க பாரு, நம்ம எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கிறதுக்காக தேவையில்லாம நீ பல பிரச்சனைய கொண்டுட்டு வராத. சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் உன் தங்கச்சி, இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி அந்த வீடியோவை பாக்குறாங்க. பார்த்ததோட என்ன இது, கார்த்திக் மாப்பிள்ள ஏதோ பூஜையில இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா உன் மாப்பிள்ள அந்த ராஜ சேதுபதியோட பேரனா அந்த கோவில்ல உட்காந்து கலச பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது கேட்டதோட செம ஷாக் ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சந்திரா போய் சொல்லாத. சந்திரா சொல்றாங்க, அக்கா இதான் உண்மை, இப்பயே போனோம்னா அவனை கையும் களவுமா பிடிக்கலாம் வாக்கா அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி இங்க இருந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா கார்த்திக் கலச பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறத சாமுண்டீஸ்வரி நேரடியா பாக்குறாங்க. கார்த்தியும் சாமுண்டீஸ்வரியை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜ சேதுபதியோட பேரனா உட்காந்து கலச பூஜை பண்றத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு பேர் அதிர்ச்சியா இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.